டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க அவர்களும் அவருடைய குழுவினரும் இன்றைய நாள்ல மலையகத்தினுடைய மிக முக்கியமாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் கொத்மலை, அதோட நுவரேலியா நகரத்துக்கு போயிருந்தார், குருநாகல், பதுளை ஆகிய மிக முக்கியமான இடங்களுக்கான பயணத்தை மேற்கொண்டதால் கம்பளை என்ற சில இடங்களுக்கும் அவர் பயணம் செஞ்சிருந்தார். இதுல பல இடங்கள்ல அரசு அதிகாரிகளையும் அங்கு பணிபுரிகின்றவர்களையும் சந்தித்து கூட்டங்கள் நடைபெற்றது. இதுல பலதரப்பட்ட விஷயங்கள், பல முடிவுகள், தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விஷயங்களை பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான செய்திகளை சுருக்கமா இந்த வீடியோல பார்க்கப்படும். இனி வருகின்ற காலத்துல மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்ற இடங்கள்ல மக்கள் குடியமர்வதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி ஜனாதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதாவது மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்ற அது ஆபத்தான இடமாக அடையாளம் காணப்பட்டால் அங்கு மக்கள் மீளவும் குடியமர்த்தப்படக்கூடாது. அந்த இடத்துல வீடுகள் இருந்து 4 வீடுமே இல்லாம போயிடுவாங்க, திரும்பவும் அதுக்கு மேல வீடு கட்டிடுமா இல்ல. அதனால அந்த இடங்கள் பாதுகாப்பற்ற இடங்கள் அப்படின்ற இடங்களாக அடையாளம் காணப்பட்டால் அது உடனடியாக மக்கள் குடியேற்றத்துக்கு தவிர்க்கப்பட வேண்டும். அங்கு மீண்டும் மக்கள் குடியமர்த்தப்படக்கூடாது. அதற்கான புதிய சட்ட விதிமுறை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரை ஜனாதிபதியால் விடுக்கப்பட்டது. மிக விரைவில் இந்த சொத்து தொடர்பான சொத்துரிமை சட்டத்தில் பல திருத்தங்கள் கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே மலையகத்தினுடைய பல பிரதேசங்கள்ல மண் சரிவினால் பல வீடுகள் இல்லாமல் போயிருக்கு, பல ஆபத்தான பகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. எனவே இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்க மக்கள் உடனடியாக வேறு பாதுகாப்பான அரச காணிகளால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அங்கு வீடுகள் அமைக்கிறதுக்கான உதவிகள் வழங்கப்படும் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பல வீடுகள் மண் சரிவினால பாதிக்கப்பட்டிருக்கிறாம. 2 நாளைக்கு முதல்ல போன ரஜதலாவ கிராமத்துல அத்தனை வீடுகளும் வெடிப்புக்குள்ளாயிருக்கு, பாதைகள் எல்லாம் வெடிச்சிருக்கு. மக்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்று இருக்குன்னு சொன்னா அங்க இருக்கலாமா இல்லையா, இந்த வீடு திரும்ப கட்டணுமா இல்ல இத வெடிப்பை சரி செஞ்சா ஓகேவா, இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் இருக்கு. இதனால அங்கு ஒரு அணியை அனுப்பி எங்கெல்லாம் வீடுகள் மண் சரிவுகளால உடைஞ்சிருக்கோ அந்த வீடுகள் அந்த நிலங்கள் எல்லாம் பரிசோதனை செஞ்சு இங்க மக்கள் வாழலாமா இல்ல இந்த வீடை திருத்தலாமா இல்ல வீடை இடிச்சிட்டு திரும்ப கட்டலாமா என்ற பல ஆய்வுகள் உட்படுத்தப்படும். அதுக்கு பிறகுதான் அது தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படும். வருகின்ற 2-3 வாரங்களுக்குள்ள இது தொடர்பான அத்தனை முடிவுகளும் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஜனாதிபதியுடைய அறிவுறுத்தல்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுல வருகின்ற 31ஆம் தேதிக்கு முதல்ல, இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு முதல்ல பாதிக்கப்பட்ட மக்களுடைய அத்தனை நிவாரண தொகைகளும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தாரு. அதாவது முதல்ல நாங்க ஒரு வீடு கட்டுறதா இருந்தா கண்ட மாதிரி இனி கட்ட முடியாது, அதுக்கான அனுமதி பெறப்பட வேண்டும். அதுக்கு பிறகு அந்த அனுமதி வச்சு தான் வீடு கட்டணும். அந்த வீடு கட்டின அனுமதி வச்சுக்கொண்டுதான் மின்சாரமோ தொலைபேசி இணைப்புகளோ கொடுக்கப்படும். இந்த மாதிரி பல நிபந்தனைகள் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கு. லக்கலையில இருக்கிற அத்தனவெல கிராமம், இந்த கிராமம் நம்மளுடைய நாட்டினுடைய கிராமம் வரைபடங்களிலிருந்தே இல்லாம போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக முதல் கட்ட ஆய்வுல இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. காரணம் சொன்னா பாரியளவான மண் சரிவு அங்கு ஏற்பட்டிருந்தது. இன்னும் அங்க மண் சரிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நிலம் தாழ் வாங்கி இருக்கிறது, வீடுகள் வெடிச்சிருக்கு. இந்த மாதிரி பல மோசமான நிலைமை உள்ளாகி இருக்கிறதால இந்த கிராமத்துக்கான பாதைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் வழங்குறதுல மிகப்பெரிய சவால் இருக்கு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறதால இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் வேறு இடங்கள்ல குடியமர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் அந்த அளவுக்கு எதிர்ப்பு கூறப்படுது. இது பாதுகாப்பற்ற ஒரு கிராமமாக மாறி இருப்பதாக பல விஷயங்கள் இன்னும் நிறைய கிராமங்கள் இப்பதான் ஆய்வு செய்யப்படுது. அந்த ஆய்வுகள்ல தான் இனி வரப்போற முடிவுகள் இருக்கும். மலையகத்துக்கான ரயில் சேவைகளை ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 முதல் 3 மாதங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. சில இடங்களுக்கு 1 வருஷம் கூட எடுக்கும். கண்டிக்கான புகையிரதம் கூட 1 வருஷம் கூட எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு இருக்கு சொல்ல ஒரு நேரம் ஒவ்வொரு எண்ணிக்கையான இலக்கங்கள் வருது. எது எப்படியோ ஒரு 2-3 மாசத்துக்கு மலையகத்துக்கான முழுமையான புகையிரத போக்குவரத்து இருக்க வாய்ப்பில்லை. அதற்காக புதிய பிரத்யேகமான பஸ் சேவைகள் இப்பொழுது அதற்கு பதிலாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பஸ் சேவைகளை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இதுக்காக புதிதாக பிரத்யேகமான சிறப்பு பஸ் போக்குவரத்து அனுமதி பத்திரங்கள் இந்த பேருந்துகளுக்கு வழங்குறாங்க. எனவே இந்த பேருந்துகள் தான் இனி பாதையில வரப்போகுது. ரயில்ல போறதுக்கு பதிலாக வாகன நெரிசல் ஏற்கனவே இருக்கு. இதனால இந்த பேருந்துகள் இன்னும் அதிகரிப்பதால இன்னும் மிக அவதானமா மலையகங்களுக்கு பயணங்கள் மிக அவதானமாக இருக்கணும் அப்படின்றது இந்த செய்தியில பார்க்க கிடைக்குதுங்களா. ஏற்கனவே பாதைகள் ஒடுக்கம், ஏற்கனவே மண் சரிவு ஏற்பட்டு இன்னும் பாதைகள் இன்னும் சின்னதாக இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதால பேருந்துகளும் இன்னும் அதிகமாக போக போகுது. கவனமா தான் இனி பயணிக்கணும். பார்த்து அரசாங்கத்துடைய விலை மதிப்பற்ற பெரிய அளவான ஆவணங்கள் பழுதாகி இருக்கிறது, தண்ணியில நாசமாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான ஃபைல்கள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் விலை மதிப்பற்றது, மிக பழமையானது. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கும் பழமையான ஃபைல்கள்
இல்லாமல் போயிருப்பதாக கவலை வெளியிடப்பட்டிருக்கிறது. காரணம்னு சொன்னா இந்த ஃபைல்கள்ல நிறைய ஆவணங்கள் இருக்கு, பழைய பதிவுகள் இருக்கு. என்னதான் கம்ப்யூட்டர் பண்ணப்பட்டிருந்தாலும் இந்த ஃபைல்களும் இப்பொழுது பயன்படுத்தப்பட்டது. எனவே நூரெலியா, பதுல, கொத்மலை இந்த மாதிரியான பல பிரதேசங்கள்ல இருந்த ஃபைல்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. கண்டி இந்த மாதிரியான பிரதேசங்கள். எனவே இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 27ஆம் திகதி நடந்த இந்த அனர்த்தத்தை பற்றி ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மாதிரி ஒரு புயல் வரும், இந்த மாதிரியான ஒரு ஆபத்து வர இருக்கிறது அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இலங்கைக்கு உடனடியாக அதனை மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றக்கூடிய பாதுகாப்பு கட்டமைப்பு இல்லை. அதனாலதான் இந்த அளவு அனர்த்தத்துல மக்கள் சிக்கிக் கொண்டாங்க அப்படின்றதையும் அந்த செய்தி குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாம 27க்கு பிறகு வரப்போற இந்த காற்று மழை தொடர்பாக 3 மணித்தியாலங்களுக்கு ஒருக்காகவும் 6 மணித்தியாலங்களுக்கு ஒருக்காகவும் அறிவுறுத்தல்கள் இந்திய வானிலையால வழங்கப்பட்டு கொண்டிருந்திருக்கு. என்ன வழங்கப்பட்டிருந்தாலும் மக்களை உடனடியாகவோ அல்லது அந்த அளவுக்கு மக்களை வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போறதுக்கான சரியான ஒரு கட்டமைப்பு இலங்கையிடம் இல்லாதது இதுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக ஏற்பட்டதாகவும் இந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே தொடர்பாக தொடர்ச்சியாக பேசப்படுது. கொத்மலைக்கு ஜனாதிபதி என்று போயிருந்த பொழுது கொத்மலையினுடைய நீர் பிரச்சனை உடைக்கப்பட்டது, அதிகளவா நீர் வந்தது என்ற பல சர்ச்சைகள் இருக்கிறாங்க. இதுக்கு பதில் என்ன நடந்தது அப்படின்றதுக்கான கேள்வியை கேட்டிருந்தாரு. அங்கிருந்த அதிகாரி சொன்ன விஷயம் சொன்னா, நவம்பர் 27ஆம் தேதி இதுவரையில இலங்கையுடைய வரலாற்றிலே இல்லாத அளவு கொத்மலை நீர்த்தேக்கத்தினுடைய நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. இதுவரையில இல்லாத அளவு. இது ஒரு அசாதாரண நிலை அப்படின்றதுக்காக அறிவியல் அடிப்படையிலும் வளமையான நடவடிக்கையின் அடிப்படையிலும் நீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நீர் வெளியேற்றப்பட்டதன் காரணமாக அங்கு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக தான் சொல்லப்படுது. இதுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் அதிக வீடுகள், அதிக மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அதிக அளவான கட்டடங்கள், வீடுகள். அதோட சரியான கால்வாய் அமைப்புகள் இல்லாததன் காரணமாகவும் கடந்த காலங்கள் அது சரியாக வழிநடத்தப்படாததன் காரணமாகவும் இந்த நீர் தேவையில்லாமல் வெளியே மிக அதிகமாக வந்ததால மக்களுடைய குடியிருப்புகளுக்குள்ள போயிருக்கு. இதுல அதிகமாக இந்த இடத்துல வீடு கட்டவே கூடாது அப்படின்ற அடிப்படையில இருக்கக்கூடிய இடங்கள் மக்கள் அதன் தாண்டி இதுல கட்டியிருக்காங்க. இதனால அதிக பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தான் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. ஜனாதிபதியிடம் இது நேரடியாக சொல்லப்பட்டது. இது தொடர்பாக முந்தைய நாள்ல பேசப்பட்டிருக்கு. அது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்ற வருகின்ற நாட்கள்ல தான் அதுக்கு தான் முதல்ல சொல்லிருக்காரு, இதுவரை இனிமேல் எந்த சட்டவிரோத கட்டடங்களும் கட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. அமெரிக்காவுடைய உதவி பொருட்களை கொண்டு வந்த விமானம் இன்றைய நாள்ல கட்நாயக்க விமான நிலையத்துக்கும் வந்தது. அதோட யாழ்ப்பாண விமான நிலையத்துக்கும் சென்றிருக்கிறது. அமெரிக்க படைகளோடு இந்த உதவி பொருட்கள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சிரியாவுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு விமானம் இன்றைய நாள்ல கட்நாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது உதவி பொருட்களோடு. எனவே இந்த விஷயங்கள் தான் இந்த நாள்ல பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு.